60 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நாளைக்கு கடலுக்கு போலாம்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்த மீனவர்களுக்கு பேரிடியா வந்து இறங்கியிருக்கு ஒரு செய்தி. 1 லிட்டர் டீசல் 146 ரூபாயா? ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையார் மீனவர் கிராமத்துல தான் இப்படி ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க முழுமையா பார்க்கலாம். பழையார் மீனவர் கிராமம் சுமார் 2000 மீனவ குடும்பங்களை தன் மடியில சுமந்துகிட்டு இருக்கிற ஊர். இங்க 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் மீன்பிடி தொழில ஈடுபட்டு வராங்க. 36 வருஷமா இயங்கிட்டு வந்த டீசல் பங்கு டிஎன்எஃப்சி மீன் வளர்ச்சி கழகத்தோட பங்கு இயங்கலை. கேட்கும் போது விளைவு காரணமாக டீசல் இயங்கலை. இப்போ எங்களை போய் வானகரில் போய் ரீட்டைல் பங்கு எடுக்க சொல்றாங்க. ரீட்டைல் பங்கில் போய் டீசல் எடுக்க சொல்றாங்க. அங்கே வந்து 83 ரூபா 68 காசு இருக்கு மானிய எண்ணெய். அதிக விலை 101 ரூபா இருக்கு. இங்கே வந்து டீசல் இறக்க சொன்னாங்க 146 ரூபா சொல்றாங்க அதிக விலை. மானியம் போக பார்த்தாக்க 120 ரூபா தான் வருது. அதனால எங்களுக்காக மானிய எண்ணெய் வந்து பழையாரில் இறக்கி கொடுக்கணும். ரீட்டைல் விலை என்ன இருக்கோ அதை இறக்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனாக்கா நாளையிலேருந்து நாங்கள் தொழிலுக்கு டீசல் இறக்கி தரனாக்க நாங்கள் தொழிலுக்கு போக மாட்டோம். இது சம்மந்தமாக நாங்கள் போய் ஃபிஷரிஸ் மினிஸ்டரு, டைரக்டரு, ஜேடி, கலெக்டரு எல்லாரும் பார்த்து மனு கொடுத்துட்டோம். ஃபிஷரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி முயற்சி எதுவுமே எடுக்கல. இது வரைக்கும் ஒரு காலம் 61 நாள் முடிஞ்சு பிறகுதான் போகணும். அதனால் தொழிலுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். இவங்களுக்கு டீசல் வழங்குறதுக்காகவே தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் சார்பில் ஒரு டீசல் பேங்க் செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் அந்த டீசல் விற்பனை நிலையத்துல 1 லிட்டர் டீசல் 146 ரூபாய்க்கு விற்கப்படுவதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. மானிய விலையில 83 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய டீசல் இப்படி தாறுமாறா விலையேறுனா அந்த ஏழை மீனவர்கள் என்னதான் செய்வாங்க? ஏற்கனவே விலைவாசி ஏற்றத்தால தவிக்கிற அவங்களுக்கு இது மரண அடியா விழுந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார்களா நம்ம மீனவர்கள்? தங்களுக்கு மானிய விலையில 83 ரூபாய்க்கே டீசல் வழங்கணும்னு வலியுறுத்தி மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டிச்சு பழையார் மீன்பிடி துறைமுகத்துல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல இறங்கினாங்க. ஆனா நாம இவ்வளவு போராடுறோமே, ஒரு அதிகாரி வந்து கூட என்ன ஏதுன்னு கேட்கலையேன்னு மீனவர்களுக்கு ஆத்திரம் தலைக்கேற நேரா பழையார் சீர்காழி மெயின் ரோட்டுக்கு வந்து சாலை மறியல்ல உட்கார்ந்துட்டாங்க. 3 மணி நேரமா நடந்த இந்த மறியலால அந்த பகுதியே ஸ்தம்பிச்சு போச்சு. நிலைமை கைமீறி போறத உணர்ந்த சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஜனார்தனன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தாங்க. மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் அந்த மக்கள் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. போராட்டம் முடிஞ்சிருச்சு, ஆனா அவங்க பிரச்சனை முடியல. நாளைக்கு இரவு முதல் மீன் பிடிக்க போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த மீனவர்கள். ஆனா மீன் வளர்ச்சி கழகத்தின் டீசல் பங்க் இன்னமும் மூடியே கிடக்கு. விசைப்படகுகளை இயக்க முடியாம கடந்த 1 மாசமா இழந்த வாழ்வாதாரத்தை மீட்க முடியாம தவிக்கிறாங்க. எங்க வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு உடனே தலையிட்டு மானிய டீசல் பங்க பழையார் பகுதியில திறக்கணுங்கிறது தான் அந்த 2000 குடும்பங்களின் ஒட்டுமொத்த குரலா இருக்கு. அரசு செவி சாய்க்குமா? பழையார் மீனவர்களின் வாழ்வில் விடிவு காலம் பிறக்குமா?